ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பரோட கொஷின் பேங்க் தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது 2017ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா கவிஞர் முத்துலிங்கம். நீண்ட கால திட்டம் 2023ஓட முக்கிய நோக்கம் வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான். ஹைட்ரஜனோட புதிய அமைப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஆஸ்திரியா. ஃபோராக்ஸ் மணி ஆய்வில் நீல நிறத்தை கொடுக்கக்கூடிய தனிமம் கோபால்ட். 80S ரைபோசோம்கள் உற்பத்தியாகக்கூடிய இடம் நியூக்ளியோலஸ். டிரான்ஸ்போசோன் முதல்ல எதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மக்காச்சோளம். எது பாலிமர் போ நியூக்ளியர் லியூக்கியாசைடு எனப்படுறது நியூரோபில்கள். மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடிய ஹார்மோன் ஆக்சிடோசின். உணவிற்காக வேலையுடன் தொடர்புடைய திட்டம் சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல், அன்சாரி, ராஜேந்திர பிரசாத். வித்யபோஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தோன்னா முதலாம் சரபோஜி. வறுமையில் வாடும் ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகள் அளிக்கிறது என்ன அப்படின்னா அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம். தேசிய கல்விக் கொள்கையில 14 வயது வரையான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க பரிந்துரை செய்த குழு கோத்தாரி கல்விக்குழு. இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ள காரணம் என்ன அப்படின்னா குறைந்த தலா வருமானம், பொதுத்துறையின் மோசமான செயல்பாடு மற்றும் பங்கு. இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 1950. பாராளுமன்றத்துல ஒத்திவைப்பு தீர்மானத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு முக்கிய ஒரு திட்டமான விஷயத்தை அவசரமாக அவைக்கு முன்பு கொண்டு வருவதுதான். ஒரு சார்பின் வீச்சகம் ஓருறுப்பு கணமானால் அது ஒரு மாறிலி சார்பு. 6 சம சதுரங்களை முகங்களாக கொண்ட உருவகத்துக்கு பேரு கனசதுரம். 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்புடையது என்ன அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்புடையது. நம் தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் சமத்துவம். எந்த சரக்கிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செய்தித்தாள்களுக்கு. இளநிலை முதுநிலை மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான அடிப்படையிலான சேர்க்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 2010 தான். ஆசியாவின் மிகப்பெரிய ஒளியியல் சார்ந்த தொலைநோக்கி அமைஞ்சிருக்கிற இடம் தேவஸ்தல் நைடினால் அருகில். சமீபத்தில் அமெரிக்கா எந்த உப்பத்திலிருந்து விலகியது அப்படின்னா பாரிஸ் சீதோஷ்ண நிலை. சாகர்வாணி என்ற பெயரானது இந்திய அரசு வெளியிட்ட பெருங்கடல் சார்ந்த விவரங்களுக்கான கைபேசி செயலி, அது ஒரு ஆப். இந்திய காடுகள் மேலாண்மை நிறுவனத்தால இந்தியாவில் புதிய வரைவு தேசிய காடுகள் கொள்கை திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2016. அகில உலக நாடுகள் அமைப்பு 2017ஆம் ஆண்டை என்னவாக நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னா சுற்றுலா பயணத்தின் நிரந்தரமான வளர்ச்சிக்கான ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. கலாச்சாரம் ஒரு முறையின் மூலம் சமூக அமைப்பை செல்வாக்கு பெற செய்கிறது என்பது அப்படிங்கிறது ஒரு நிறுவனமாக்குதல்னு சொல்லப்படுது. இந்தியாவில் முதல் திருநங்கை நீதிபதி யாரு அப்படின்னா ஜோய்தா மண்டன். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் சிக்கிம். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். உலகில் மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கவிராட்சசன் அழைக்கப்படுறவர் ஒட்டக்கூத்தர். கவிக்கோன் அழைக்கப்படுறவங்க அப்துல் ரஹ்மான். கவியரசு கண்ணதாசன். உலகத்துல 8வது அதிசயமா சேர்க்கப்பட்டிருக்கிறது அங்கோர் வாட். அங்கோர் வாட் கோயிலை கட்டினவங்க 2ஆம் சூரியவர்மன். அங்கோர் வாட் கோயில் இருக்கிற இடம் கம்போடியா. இந்தியாவில் தேர்தலுக்கான மை தயாரிக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர். புவிப்பரப்புல அதிகமாக காணப்படக்கூடிய உலோகம் அலுமினியம். இந்தியாவில் முதல் வங்கி த ஹிந்துஸ்தான் வங்கி. ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான். இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை அப்படின்னு சொன்னவரது சுரதா. லட்சாதிபதி மகளிர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2023 தான், ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் அமைஞ்ச இடம் டார்ஜிலிங் 1897 ஸ்டார்ட் பண்ணது. காந்தியடிகளால் தடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். செந்தமிழ் தேசிகன்னு சொல்லப்படுறவர் வீரமாமுனிவர். இந்தியா நாட்டில் மிகப்பெரிய கொடிக்கம்பம் உள்ள இடம் பஞ்சாப். மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம் நூல். இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது பகவத்கீதை. மனிதன் சொல்ல மனிதனே கேட்பதுதான் திருக்குறள். திரவத்தங்கம்னு சொல்றது பெட்ரோலியம். கருப்பு ஈயம்னு எதை சொல்லணும்னா கிராஃபைட். புவியின் நுரையீரல்னு அழைக்கப்படுறது அமேசான் காடுகள். தெற்கின் கைலாஷ்னு சொல்லப்பட்டது வெள்ளையங்கிரி மலை. சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். தமிழ்நாட்டில் உள்ள டோட்டல் ரயில் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 536. புவியோட தந்தை தலாமி. விலங்கியலோட தந்தை அரிஸ்டாட்டில். இந்தியாவில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் மேகாலயா.
சணல் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது மேற்கு வங்காளம். இந்தியாவில் மருத்துவ நகரம்னு சொல்லப்படுறது சென்னை. குளிர்ச்சியான கோள் என்ன அப்படின்னா நெப்டியூன். அதிக துணைக்கோள்களை கொண்டது வியாழன். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது மெர்க்யூரி புதன். உலக காடுகள் தினம் மார்ச் 21 கொண்டாடுறோம். குமிழ் விளக்குகள்ல டங்ஸ்டன் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அதோட உருகு நிலை அதிகமா இருக்கிறதுனால. திரவ மின் படலத்தில் தோன்றும் நிறங்களுக்கான அடிப்படை காரணம் ஒளி குறுக்கீடு விளைவுதான். சவுக்கு மர வளர்ப்புக்கு சரியான நுண்ணுயிர் உரம் என்ன அப்படின்னா பிராங்கியா. கண் என்று அழைக்கப்படும் ஹரிக்கேனின் சிறிய மையப்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா அமைதி மற்றும் தெளிவான வானம் உடையது. தேசிய நீரியல் கல்வி நிலையம் உள்ள இடம் ரூர்க்கி. நவீன பஞ்சாப் இலக்கியத்தோட தந்தை பாய் வீர் சிங். இந்தியாவில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1772. தகவல் உரிமை சட்டம் முழுமையா நடைமுறைக்கு வந்த ஆண்டு அக்டோபர் 12, 2005. மாநில சட்டப்பேரவையோட சபாநாயகர் சட்டப்பேரவையினால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்தியாவின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தோற்றுவித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. தோலினுள் எதை செலுத்தி பழைய செல்களை புதுப்பிக்கலாம் அப்படின்னா நானோ சிப். நிலவில் தன் கொடியை முதல்ல 4 நாடுகள் வச்சாங்க. யாருன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அண்ட் இந்தியா. பரத முனியா எழுதியது என்ன அப்படின்னா நடன சாஸ்திரம். திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது யாருக்குன்னா சிவனுக்கு. முதல்ல தகவல் பெறும் உரிமையை அறிமுகம் செஞ்ச நாடு ஸ்வீடன். மனசாட்சியை மறுப்பவர் மனிதன். மாநில அரசின் அனைத்து நிர்வாக பணிகளும் செயல்படுத்தப்படுவது ஆளுநர் பெயர்ல தான். இந்திய மக்களின் மகாசாசனம்னு அழைக்கப்படுறது அடிப்படை உரிமைகள். முதல்ல ஏடிஎம் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது சிட்டி பேங்க் 1970. இந்தியாவில் பர்மா பிரிக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1937. வேலூர் கழகத்தை அடக்கியவர் கர்னல் ஜில்லப்சி. நவீன இந்தி இலக்கியத்தோட தந்தை ஹரிஷ் சந்திரா. இந்தியாவில் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் பிரீத்திகா யாஷ்னி. உலக புற்றுநோய் தினம் February 4. உலக வானொலி தினம் February 13. மட்கா கழிவுகளை அகற்ற சிறந்த முறை மறுசுழற்சி ரீசைக்கிள் மெத்தட். நேரடி வரியாக கருதப்படுவது சொத்து வரி, வருமான வரி, தான வரி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு February 2, 2006. ஒரு அமிலம் என்பது எலக்ட்ரானை ஏற்கக்கூடிய ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்றது லூயிஸ் கொள்கை. சுவாசித்தல் நிகழ்ச்சியில ஆம்போலிக் சுழற்சி என அழைக்கப்படுறது கிரெஃப்ட் சுழற்சி. தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது அயோடின். கடல் தரை பரவல் கோட்பாட்டை உருவாக்குனது ஹாரி ஹெஸ். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு ராஜமன்னர் குழு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர அடிஷ்னலாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.